கிட்டத்தட்ட 13,000 வருஷங்களா பூமியை சுத்திட்டு வரதா நம்பப்படுற பிளாக் நைட் சேட்டலைட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளாக் நைட் சேட்டலைட் யுஎஃப்ஓ மற்றும் ஏலியன் பற்றி ஆராய்ச்சி செய்யறவங்க மத்தியில பிரபலமான ஒரு பெயர். பூமியிலிருந்து ஏவப்படாத, பூமிக்கு சொந்தமில்லாததா கருதப்படுற இந்த சேட்டலைட் சுமார் 13,000 வருஷங்களா பூமியை சுத்திட்டு வரதா ஒரு தகவல் அந்த துறையை சேர்ந்தவங்களால சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த சேட்டலைட்டோட வயசு என்னன்னு யாருக்குமே உறுதியா தெரியாது. அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி 13,000 வருடங்கள் பழமையானதா இருக்கலாம். இல்லன்னா அதை விட பழமையானதோ இல்ல சில 100 ஆண்டுகள் பழசாவோ இருக்கலாங்கிறது தான் உண்மை. முதலா இந்த பிளாக் நைட் சேட்டலைட்டை பத்தி உலகுக்கு தெரியப்படுத்தினவர் பிரபல விஞ்ஞானியான நிக்கோலா டெஸ்லா. 1899ஆம் ஆண்டுல கொலரடோ ஸ்பிரிங்ஸ் பகுதியில மிகப்பெரிய ரேடியோ டவர்ஸ் அமைச்சு ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்த டெஸ்லா அவர்கள் ஒரு ரேடியோ சிக்னல் இடையூறை கவனிச்சாரு. அடிக்கடி இந்த மாதிரியான ரேடியோ சிக்னல்ஸ் வரதை கவனிச்ச டெஸ்லா அது பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெளி உலகத்துக்கு தெரிவிச்சாரு. ஆனா அந்த காலகட்டத்துல டெஸ்லா சொன்னதை யாருமே நம்பல. அதுக்கு அடுத்ததா 1928ஆம் ஆண்டு நார்வே நாட்டில் இருக்க ஓஸ்லோ நகரத்துல ரேடியோ ஆபரேட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கார்கன் ஹில்ஸுங்கிறவரு நிக்கோலா டெஸ்லாவால பெறப்பட்ட அதே மாதிரியான ரேடியோ சிக்னல்ஸை பெற்றதா அந்த பகுதியில் இயங்கிட்டு வந்த பத்திரிகையான டெய்லி எக்ஸ்பிரஸ்க்கு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பலர் பிளாக் நைட் சேட்டலைட்டோட ரேடியோ சிக்னல்ஸை பற்றியும் அந்த பிளாக் நைட் சேட்டலைட் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரிய வரல. இப்படி இருக்கும்போது 1973ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டை சேர்ந்த டன்கன் லூனன்கிறவரு இந்த பிளாக் நைட் சேட்டலைட் பற்றியும் அந்த சேட்டலைட்டில் வெளிப்படுற ரேடியோ சிக்னல்ஸ் பற்றியும் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்னன்னா, பூமியை சுற்றி வர்ற ஆனால் பூமிக்கு சொந்தமில்லாத இந்த மர்மமான சேட்டலைட் கிட்டத்தட்ட 13,000 வருஷங்கள் பழமையானதுன்னும் இந்த ஏலியன் சேட்டலைட் எப்சிலான் பூட்டிஸ்ங்கிற சூரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கிரகத்திலிருந்து ஏவப்பட்டு இருக்கலாம்னு தெரிவிச்சாரு. இவரோட ஆய்வு முடிவுகள் தான் இப்போ வரைக்கும் பிளாக் நைட் சேட்டலைட் பற்றி வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச தகவல்கள்னு கூட சொல்லலாம். டன்கன் லூனனுக்கு முன்னாடியே பல பேர் பிளாக் நைட் சேட்டலைட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க கிரம்மன் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனை சேர்ந்தவங்க. 1960களிலேயே இந்த சேட்டலைட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்த கிரம்மன் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு அப்புறமா இந்த சேட்டலைட்டில் இருந்து வந்த ரேடியோ சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணாங்க. அந்த ரேடியோ சிக்னல்ஸை தீவிரமா ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தல. இது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் வல்லரசு நாடுகளா விளங்கிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளும் இந்த சேட்டலைட்டை பத்தி மிகப்பெரிய அளவுல ஆராய்ச்சி செஞ்சதாகவும், ஆனா அந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்னங்கிறத வெளியிட மறுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி உலவிட்டு வருது. இவ்வளோ மர்மங்கள் நிறைஞ்ச பிளாக் நைட் சேட்டலைட் பத்தி உலக நாடுகள் தங்களோட மௌனத்தை கலைக்கிற வரைக்கும் இது பத்தின ரகசியங்கள் வெளிவர வாய்ப்பில்லைங்கிறது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.